இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜெல்லியாக இருக்குதா இந்த கிச்சனுக்கு போகிற பாதை நடந்து போய் கால் குத்தி குத்தி வலிக்குது. ஏறக்குறைய இது உடச்சி இது கீழே வந்து டாய்லெட் பைப் லைன் வந்து வேஸ்ட் வாட்ரு லைன் வந்து அப்புறம் குடி தண்ணி பைப்பு நானே போட்டேன். பைப்பு வந்து கொத்தனார் ஆளுங்க வச்சு போட்டோம். ஆனால் இன்றைக்கி தோண்டி 20 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நடக்க முடியலன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு பாருங்கள், ஜல்லிலாம் மட்டம் பண்ணி உரக்கலவை போட்டு இது வந்து பின்ஸு கட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். தண்ணி வாட்டம் ஒடியாது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் இந்த தேன்மொழியை வச்சுக்கிட்டு இந்த வேலை செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி வாட்டம் எங்கே வந்து இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட பாதி சிமெண்ட் தரேன். மேலே கலவை போட்டு நைஸாக எடுக்கணும். பாருங்கள், தண்ணி வந்து கரெக்டாக வந்து சாக்கடை நோக்கி போதா, அது வேஸ்ட் லைனு. இது வந்து சும்மா சொருவி வச்சுருக்கேன், உள்ளார கல் மண்ணு விடக்கூடாதுன்னு. இப்போ இது வரைக்கும் தரை போட்டு லைன் இழுத்தாக்கா கரெக்டாக போய் தண்ணி உள்ளே இறங்கும். வேஸ்ட் லைனில் ஜாயிண்ட் இருக்குது, அதை வந்து நம்ம கல் விடக்கூடாதுன்னு சும்மா சொருவி வச்சுருக்கேன். இது நான் செஞ்சது. ஆனால் கொத்தனார் செஞ்சால் இவ்வளோ வாட்டமாக செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு இப்போ இந்தாண்ட செய்ய போகிறேன், அதை காட்டுறேன் பாருங்கள்.